ஓம் அகத்தீஸ்வராய வித்மகே பொதிகை சஞ்சாராய தீமகே தன்னோ ஞானகுரு பிரச்சோதியாது. அகத்தியருடைய பாதங்களை, கமல பாதங்களை வணங்கி ஒரு முக்கிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய 18 சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தர். அவர் தான் ஒரு தலைமை சித்தர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் தான் இலக்கணம், இலக்கியம், ஜோதிடம், ரசவாதம், இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஒரு கர்த்தாவாக இருந்தவர் அகத்தியர். அகத்தியர் 12,000 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 5 பாகங்க. இந்த மாதிரி 5,000 பாடல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இந்த இதில் நம்ம பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணலாமா, இந்த வீடு வாங்கலாமா, இல்லை இந்த துறைக்கு பிள்ளையை படிக்க அனுப்பலாமா, அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கு விடை காண முடியாமல் தான் நம்மளாம் தடுமாறி கொண்டு இருக்கின்றோம். எல்லாருமே எங்கேயாவது போய் நம்ம குறி பார்க்கறது அல்லது சாமி பார்க்கறது, இப்படி நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு முறையை சித்தர்களே கூறியிருக்கிறாங்க. சித்தர்கள்னா யாருன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னால் 6ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் சித்தர்களுக்கு என்னதான் மகிமை, போகர் எப்படி வெளிநாட்டுக்கு போனார், சீனாவுக்கு போயிட்டு அங்கே கங்ஃபூ கலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் விடை காண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விடை காண்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு பேழை, அகத்தியர் ஆரூட பேழை அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். இது நம்ம செய்ததெல்லாம் கிடையாது. அகத்தியர் சொன்ன விஷயத்தை அப்படியே தொகுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தின் உள்ளே ஒரு 300 வருஷம் தாங்குற மாதிரி ஒரு எந்திரத்தை வச்சுருக்கிறோம். இந்த 8க்கு 8 கட்டங்களோடு செய்து, முக்கியமான செப்புல செய்து, அது தங்கமுலாம் பூசி 24 கேரட் கோல்ட் பிளேட்டிங் செய்து ஒரு ஊசியோடு வைத்திருக்கிறோம். அரும்பு, வெள்ளி அரும்பு அல்லது வெள்ளி அரும்பு, தோய்க்கப்பட்ட வெள்ளி அரும்பை வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு இதன் மூலமாக விடைகளை கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கொள்ளலாம். நான் 24 ஆண்டு காலம் இதை பயன்படுத்திட்டேங்க. 199% சரியாக இருக்கிறது. இது சித்தரே நம்மளுக்கு நேரில் சொன்ன மாதிரி தான். அப்படின்னா மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி குலதெய்வத்தை நினைத்து அகத்தியரை மனசில் நினைச்சு நீங்கள் தொடரீங்க. அது எண்ணுக்கு தமிழிலையும் ஆங்கிலத்தையும் விளக்கம் கொடுத்துருப்போம். படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் திறவுகோல் இந்த அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேழை. நன்றி.